ஒரு மக்கள் கூட்டத்தை காக்கின்ற தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? எங்கள் தமிழ் இலக்கியம் அதற்கான லட்சணத்தை எத்தனையோ விதமாக வலியுறுத்தி இருக்கிறது. தன்னுடைய மக்கள் கூட்டத்தின் மீது அளவிறந்த அக்கறை கொண்டவனாக இருக்க வேண்டும். மக்களை தன் உயிராக கருத வேண்டும். நேரும் உயிரன்றே, நெல்லும் உயிரன்றே, மன்னன் தலைத்தே மலர்தலை உலகம். மன்னன் தான் உயிர் என்று ஔவையார் சொல்லுவாள், நான் சொன்ன இந்த பாடலில். ஆனால் எங்களுடைய ராமாயணத்தில் கம்பன் அயோத்தியை ஆளுகிற தசரதனை பற்றி சொல்லுகிற போது, அயோத்தி வாழ் மக்கள் எல்லோரையும் உயிராக கொண்டு மன்னனாகிய தசரதன் தன்னை உடம்பாக கருதி கொண்டு நாட்டை ஆண்டான். இப்படி ஒரு அரசன், ஒரு தலைவன் மக்களை எப்படி நேசிக்க வேண்டும்? ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். ஒரு அரசன் எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி மதியூகம் மிக்கவனாக இருக்க வேண்டும், விரைந்து முடிவெடுக்கின்ற ஆற்றல் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ விடயங்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்த ஒரு சம்பவம் நான் சொல்ல போகின்ற சம்பவம். ஒரு அரசன் நகர்வலம் பெறுகிறான். தன்னுடைய நாட்டு மக்களுடைய நலங்களை விசாரிக்கும் பொருட்டு மன்னனானவன் நகர்வலம் பெறுவது வழக்கம். பொதுவாக இன்னொருவருடைய வாழ்வியலை, இன்னொருவருடைய வாழ்க்கை முறையை மறைந்து நின்று அறிய முற்படுவது தவறு. அது ஒரு நாகரிக குறைவான செயல், அநாகரிகமான செயல். ஆனால் அதுவே அரசனுக்கு வகுக்கப்பட்ட ஒரு அறம், ஒரு ஒழுங்கு. பொதுவாக மன்னர்கள் மாறுவேடம் பூண்டு நகர்வலம் பெறுவது வழக்கம். அது பகலிலோ இரவிலோ தங்களை மறைத்து கொண்டு நாட்டு மக்களுடைய நடவடிக்கைகள் மூலம் அவர்களுடைய குறநிலைகளை அறிந்து அதற்கேற்ப நாட்டை ஆளுவது. இவன் ஒரு பாண்டிய மன்னன் நாட்டை பரிபாலித்துக் கொண்டு வருகிறான். ஒரு வீட்டு வாசலுக்கு ஒரு வீட்டின் அருகே வருகிற போது, ஒரு வீட்டிலே ஏதோ பேசுகிற கணவன் மனைவி பேசுகிற குரல் கேட்கிறது. கூர்ந்து கவனிக்கிறார். நான் முன்னர் சொன்னது போல கணவன் மனைவி உரையாடுவதை பொதுவாக யாரும் கவனிக்க கூடாது. அது அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய இப்பதான் சொல்லுகிறோமே பிரைவேசி, பர்சனல். ஆனால் அரசன் கூர்ந்து காதை கொடுத்து கவனிக்கிறார், ஒட்டு கேட்கிறார். பேச்சு வழக்கிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒட்டு கேட்கிறார். கணவன் ஒரு வியாபாரி, வியாபாரத்துக்காக வெளியூர் செல்கிறான். ஒரு வாரம் வீட்டிலே இருக்க மாட்டான். நான் அதிகாலை புறப்பட வேண்டும். அதை சொல்லுகிறான். மனைவி கவலையோடு, நீங்கள் போய்த்தான் ஆக வேண்டுமா? நீங்கள் போனால் நான் எப்படி தனித்து இருப்பேன் என்று கவலைப்படுகிறார். அதற்கு அந்த கணவன் சொல்லுகின்ற பதில் இதோ பாரம்மா, பாண்டிய மன்னன் கண்ணும் கருத்துமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். எங்களுடைய மன்னனுடைய ஆட்சியிலே எங்களுக்கு என்ன பயம் இருக்க போகிறது? எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக வாழக்கூடியவாறு தானே எங்களை பார்த்துக் கொள்கிறார். எனவே தயங்காமல் இருந்து கொள். பாண்டிய மன்னனுடைய ஆட்சியிலே கல்வர்களாலோ வேறு பம்பு தும்பு பண்ணுகிறவர்களாலோ எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை. அமைதியாக, தனிமையாக, கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள். ஒரு வாரத்தில் வந்து விடுவேன். ஒரு வாரம் ஆகுமா? மீண்டும் கேட்கிறாள், ஏக்கத்தோடு கேட்கிறாள். ஒரு வாரம் ஆகுமா? ஆம், நாளை காலை சனிக்கிழமை புறப்படுகிறேன். வருகிற சனிக்கிழமை வந்து விடுவேன். ஒரு வாரம் பொறுத்துக்கொள். பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது மன்னன் இதை கேட்டுவிட்டு, ஐயோ, இந்த பெண் தயங்குகிறாளே, அவளுடைய தயக்கம் தீர வேண்டும். இந்த ஒரு வாரம் கணவன் இல்லாத காலத்திலே அவளுக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது. அவளுக்கு காவல் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. அது மட்டுமல்ல, தன் கணவன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லுகிற போது அந்த கணவன் என் மீது, என்னுடைய ஆட்சியின் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தான். பாண்டிய மன்னனுடைய ஆட்சியிலே உனக்கு என்ன கவலை வரப்போகிறது என்று கேட்டானே, அந்த கேள்வி, அதற்கு பின்னாலே இருந்த நம்பிக்கை கெட்டுவிடக்கூடாது. அதை நான் பாதுகாக்க வேண்டும். வீட்டை அடையாளம் வைத்துக் கொண்டான். கணவன்
மனைவியிடத்திலே இப்படி சொல்லிவிட்டு பிரிந்து போனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அடையாளம் வைத்தால் அதற்கு நோக்கம் வேறையா இருக்கும். ஆனால் அவன் வீட்டை அடையாளம் வைத்துக் கொண்டு போய்விட்டான். அன்றிலிருந்து அவன் தீர்க்கமாக முடிவெடுத்து அடுத்து வருகின்ற 7 நாட்களும் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அருகிலே சென்று யாராவது ஏதாவது செய்கிறார்களா, விதவிதமான துன்பம் இடையூறு ஏதாவது பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக அந்த பகுதிகளிலே நடமாடுவான். மறைந்து நின்று அவளுக்கு காவல் செய்கிறான், யாருக்கும் தெரியாமல். அப்படியே மறுநாள் போய் அப்படியே முழு நேரமா கிட்டத்தட்ட அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அருகிலேயே முழு நேரத்தையும் கழிக்கிறான் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். கிட்டத்தட்ட விடியறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் எழுந்து நடமாடத் தொடங்கி விடுவார்கள். இனி ஆபத்தில்லை, புறப்பட்டு விடுவார். 2ஆம் நாள், 3ஆம் நாள், இப்படியே போகிறது பொழுது. 5ஆம் நாள், 6ஆம் நாள் என்று போனால் இன்னும் 2 நாட்கள் தான். இந்த கடமையை நான் கட்டாயமாக பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவளை பராமரிக்க வேண்டும், அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் 2 நாட்கள் தான் என்று நினைத்து 6ஆம் நாள் இரவு பொழுது அப்படியே வந்து கொண்டிருக்கிறான். வீட்டுக்கு அருகிலே வந்து விட்டான். வீட்டிலே ஏதோ ஒரு குரல் கேட்கிறது, ஒரு ஆணுடைய குரல் கேட்கிறது, ஆம்பளையினுடைய குரல் கேட்கிறது. இவனுக்கு என்னடா இது, இந்த வீட்டிலே கணவனும் மனைவியும் தானே இருக்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டதை வைத்துக் கொண்டு அவன் புரிந்து கொண்டது அப்படித்தான். கணவனுடைய தாய் தந்தையரோ இந்த பெண்ணுடைய தாய் தந்தையர்களோ அல்லது வேறு சகோதரர்களோ அங்கு இருப்பதாக இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே யார் பேசுவது? வருகிற சனிக்கிழமைதான் கணவன் வருவான், உறுதியாக சொல்லிவிட்டு சென்றான். உண்மை என்னவென்றால் அவன் மனைவியினுடைய தயக்கத்தை பார்த்துவிட்டு 2 நாட்கள் முன்னதாகவே வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் மன்னனுக்கோ குழப்பமாக இருக்கிறது. 2 குழப்பம். ஒன்று, கணவன் இல்லை, மனைவி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். உள்ளே பூந்து திருடர்கள் யாரோ ஒரு சில பேர் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்களோ? அப்படியா இருந்தால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அவளுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தே ஆக வேண்டும். அவளுடைய கணவன் சேர்த்து வைத்த சொத்துக்களை திருடர்கள் திருடிக்கொண்டு போய்விட்டார்களே, ஆனால் அவனுக்கு ஏமாற்றமாக போய்விடும், அவளுக்கு ஏமாற்றமாக போய்விடும். அல்லது 2வது எண்ணத்தை அவனால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இருந்தாலும் மனதிலே அப்படி ஒரு எண்ணம் தோன்றவே செய்தது. என்ன எண்ணம் என்று கேட்டால், ஒருவேளை கணவனை, அன்பே யார் உயிரே, உங்களை விட்டு பிரிந்திருக்க முடியாது, என்னால் போய்த்தான் ஆக வேண்டுமா என்று கண்ணீர் ஒழுக பேசிய இந்த பெண் கணவன் இல்லாத பொழுதில் வேறு யாராவது ஒரு ஆடவனோடு, உலக நியதிகள் இருக்கத்தானே செய்து பாருங்க எப்படியும். எனவே மன்னன் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, அவள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்க மாட்டாள். ஒருவேளை இருந்தால் கணவன் இல்லாத போது இன்னொரு ஆடவனை வீட்டுக்கு கூப்பிட்டு அவனோடு உரையாடி கொண்டிருக்கிறாளா, சல்லாபம் செய்கிறாளா? அப்படி என்றால் அது ஆகப்பெரிய தவறாகி போய்விடுமே. முதல் சொன்னது பொருள் இழப்பு மட்டும்தான், அதை ஈடு செய்து கொள்ளலாம். ஆனால் 2வதாக அரசனுடைய எண்ணத்தில் தோன்றிய அந்த எண்ணம் ஒருவேளை உண்மையானால் அந்த பெண் ஒழுக்கங்கெட்டு ஒழுக்கப்பிழையானவளாக இருப்பது ஒரு தவறு. இப்படி ஒரு துரோகத்துக்கு வாய்ப்பாக இந்த காலப்பகுதி அமைந்து விட்டதென்றால் கணவன் என் மீது கொண்ட நம்பிக்கை தூளாகி போய்விடுமே, பாழாகி போய்விடுமே. எனவே இந்த அசம்பாவிதத்துக்கு நான் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று கனப்பொழுதிலே போய் கதவை தட்டினான். யாரது? கதவை தட்டினான். என்ன நடக்குறீங்க என்று பார்க்க வேண்டும். கதவை தட்டிய உடனே ஒரு சில வினாடிகளுக்குள்ளே அவனுக்கு அவனுடைய தவறு புரிந்தது. என்ன தெரியுமா? யாரது என்று சொல்லிக்கொண்டு கணவன் வந்து கதவை திறக்க முற்படுகிறான். அது எப்படி தெரியும் கணவன் தான் என்றால், கணவன் இல்லாமல் வேறு யாராவது ஒரு தவறான எண்ணத்தோடு அங்கே வந்த ஒரு ஆடவனாயிருந்தால் இப்படி யாரோ ஒருவர் கதவை தட்டுகிற போது துணிகரமாக யாரது என்று கேட்டுக்கொண்டு கதவை திறக்க மாட்டான். ஒரு கணப்பொழுதிலே கணவன்தான் என்று புரிந்து கொண்டான். இவ்வளவும் நடந்தால் அது ஒரு சாதாரண விஷயம். இதையெல்லாம் போய் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இதை விட பெரிய திருப்பு முனை. அடடே, ஐயோ, கணவன் தான் வேலைக்கு வந்து விட்டான் போல் தெரிகிறது. சொன்னதற்கு முன்னதாகவே 2 நாட்கள் முன்னர் வந்து விட்டான்.
அது தெரியாமல் நான் இந்த பெண்ணுடைய கதவை தட்டி விட்டேன். இப்பொழுது நான் தான் இந்த நாட்டு ராஜா, என்ன சத்தம் என்று கேட்க வந்தேன் என்று கேட்டால், ஓஹோ, நான் இல்லாத நேரமா பார்த்து ராஜா வீட்டுக்கு வந்து போறாரோ என்று கணவனுக்கு மனைவியின் மீது சந்தேகம் உண்டாகிவிடும். இப்ப என்ன செய்வது? பெரிய ஆபத்தை நானே உருவாக்கி விட்டேன். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கெட்டுவிடக் கூடாது, அந்த கணவனுடைய நம்பிக்கை பாழாகிவிடக் கூடாது என்று அக்கறையின் நிமித்தம் நான் அதீத அக்கறை எடுத்து அவர்கள் குடும்பத்துக்குள்ளே இப்பொழுது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டேனோ, உண்டு பண்ணும் படியாக போய்விட்டதோ. திகைச்சு போனான், பதறுகிறான். என்ன செய்யலாம்? கணவன் வெளியே வந்தால் யாரது? நான் வருகிற சனிக்கிழமை தான் வருவதாக சொன்னேன், இன்றைக்கு யார் வந்து கதவை தட்டினது? தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத சந்தேகங்கள். சரி, அரசன் தப்பி போடலாம், தப்பி ஓடினாலும் இந்த கதவை தட்டி யாரோ ஒருவன் தட்டி இருக்கிறானே, அப்ப நீ யாரையோ வர சொன்னியோ, யாரோ இங்க வருவதாக ஏற்கனவே திட்டம் இருந்ததோ, நான் திடீரென்று வந்து விட்டேன் என்பது உங்கள் திட்டத்துக்கு தடையாக போய்விட்டதோ என்று சந்தேகிப்பானே, குழப்பத்தை உண்டு பண்ணுவானே. திடீரென்று யோசித்த அந்த அரசனுக்கு அவனுடைய மதியுகத்திலே, மதிநுட்பத்திலே ஒரு 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 எண்ணம் திடீரென்று உதயமானது. என்ன எண்ணம் தெரியுமா? காற்றென விரைந்து அந்த இடத்தை விட்டு போய் அடுத்த வீட்டு கதவுல சட்டார் என்று ஒரு தட்டு தட்டினான். அந்த வீட்டுக்காரன் யாரது என்று ஒன்று திறக்கிறதுக்கு வர்றதுக்கு இடையே அங்கிருந்து காற்றா விரைந்து 3வது வீட்டில, 4வது வீட்டில, 5வது வீட்டிலே என்று அந்த தெருவில உள்ள அத்தனை வீடுகளிலும் கதவை தட்டி 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 விட்டு பறந்து ஓடி விட்டான், யாருடைய கண்ணிலும் எத்துப்படாமல். இப்பொழுது என்ன தெரியுமா? இந்த வீட்டு பெண்ணுடைய வீட்டில இருந்த இந்த வீட்டு பிரச்சனையா மட்டும் இல்லை. இந்த வீட்டு கணவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். எதிர்த்த வீட்டு கணவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். பக்கத்து வீட்டு வீட்டு கணவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். 3வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு என்று அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் வெளியே வந்தார்கள். யாரோ ஒரு விசமி இந்த நள்ளிரவு நேரத்தில் எங்கள் கதவுகளை தட்டி இடையூறு செய்கிறான். யாராக இருக்கும்? அதுதானே, எங்கள் வீட்டிலும் தட்டினார்கள், எங்கள் வீட்டிலும் தட்டினார்கள், எங்கள் வீட்டிலும் தட்டினார்கள் என்று ஒட்டுமொத்த ஊரை, அந்த அந்த தெருவே முறைப்பாடு செய்தது. நாங்கள் எல்லோருமாக நாளை அரசரிடம் சென்று இதை முறையீடு செய்ய வேண்டும். எங்கள் தூக்கத்தை கெடுத்த அந்த விசமிக்கு அரசரிடம் நியாயம் கேட்க வேண்டும், நல்ல தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். உறங்கிவிட்டார்கள். மறுநாள் அரண்மனைக்கு வந்தார்கள். மன்னன் எதிர்பார்த்ததுபடி அவர்கள் வந்து முறைப்பாட்டை வைத்தார்கள். மன்னா, எங்கள் தெருவிலே ஒரு பேராபத்து. இதுநாள் வரையில் உன்னுடைய நல்லாட்சியிலே எந்த ஒரு குறைவுமின்றி இருந்த எங்களுக்கு திடீரென்று நேற்றிரவு ஒரு குழப்பம் உண்டாகி இருக்கிறது. யாரோ எங்கள் வீட்டு கதவை தட்டி எங்கள் தூக்கத்தை கெடுத்திருக்கிறார். பாருங்கள், ஊர் பிரச்சனையா போயிட்டு, தெரு பிரச்சனையா போயிட்டு, இப்படியே இதை விட்டுருக்கலாம். சரி சரி, இனிமே அப்படி ஏதாவது நடந்தா நான் பார்த்துக்கொள்றேன் இருக்கலாம். ஆனால் அவனுடைய மனது உறுத்திச்சு. ஒரு கதவை தட்டின விஷயத்துக்கு ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்து முறையீடு செய்திருக்கிறார்கள். இந்த முறைப்பாட்டை நான் கண்டுங்காணாமல் விடக்கூடாது. அப்படி விட்டால் மன்னன் தானே என்ற மமதையிலே நான் எதையும் கடக்கலாம். கடந்தால் மக்களுக்கு என் மீதான நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். இந்த மன்னனிடத்திலே எந்த ஒரு காரியத்தையும் முறையிட்டு தீர்வு காண முடியாது. மன்னன் இதுக்கு எந்த தீர்வும் தரமாட்டான் என்று பிறகு வரப்போகிற எந்த பிரச்சனைக்குமே மக்கள் அவநம்பிக்கையோடு மன்னனை அணுகாமல் இருந்து விடுவார்கள். எனவே இந்த முறைப்பாட்டுக்கு நான் தீர்ப்பு கொடுத்தாக வேண்டும். மக்களிடமே கேட்கிறார். சரி, உங்கள் தூக்கத்தை கெடுத்து கதவை தட்டி உங்கள் நிம்மதியை கெடுத்தவனுடைய அந்த செயலுக்கு என்ன தண்டனை கொடுக்க நீங்கள் நினைக்கிறீர்கள்? அரசே, அந்த அயோக்கியனுடைய கரத்தை துண்டாட வேண்டும். இதுதான் தகுந்த தண்டனையாக இருக்கும். சரி, குற்றவாளி மிக விரைவில் கண்டுபிடிக்கப்படுவான். நீங்கள் சொன்னதுபடி தண்டனை நிறைவேற்றப்படும். இப்பொழுது நீங்கள் அமைதியாக வீடு செல்லுங்கள். உங்களுக்கு எந்த குழப்பமும் இனி வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். போய்விட்டான். மறுநாள் அரசன் அரண்மனைக்கு வருகிறான். யாராவது குற்றவாளி அம்புட்டானா? அமைச்சர்களிடத்திலும் தளபதிகளிடத்திலும் சேவகர்களிடத்திலும் கேட்கிறான். இல்லை அரசே, குற்றவாளி அம்பிடவில்லை. நான் குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டேன். நேற்றிரவு நகர்வலம் வந்தபோது அந்த குற்றவாளி கையுங்களவுமாக என்னிடத்தில் அகப்பட்டு கொண்டான். அப்படியா?
யார் அந்த குற்றவாளி? உடனே சொல்லுங்கள். அரசே, யார் அவன்? இருங்கள், இப்பொழுது நான் குற்றவாளியை அனுப்பி வைக்கிறேன். நான் ஒரு ஜோலியாக வெளியே போக வேண்டி இருக்கிறது. குற்றவாளி இப்பொழுது இங்கே வருவான். நேற்று மக்கள் கூட்டம் கேட்டுக்கொண்டதுபடி அவனுக்கு அவனுடைய வலக்கரத்தை துண்டாடி விடுங்கள். இது என் தீர்ப்பு. ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சற்று நேரத்தில் அரண்மனையிலே இருந்து அரண்மனைக்குள்ளே இருந்து ஒருவன் வருகிறான். நீதானா அந்த திருடன்? நீதானா அந்த குழப்பவாதி? எங்கள் நாட்டு ஊர் மக்களை குழப்பத்துக்குள்ளாக்கியவன், நிம்மதியை கெடுத்தவன் நீதானா? ஆம், நானேதான். இவனுடைய கரத்தை துண்டியுங்கள். சேவகன் கொலைக்களத்துக்கு அழைத்து சென்றான். அங்கே வலதுகை துண்டாடப்பட்டது. வலதுகையை துண்டாடிய பிறகு அரண்மனையிலே இப்படியான தண்டனைகள் நிறைவேற்றினால், தண்டனை எவ்வளவு கரிசனையாக நிறைவேற்றப்படுகிறதோ, தீவிரமாக நிறைவேற்றப்படுகிறதோ, அவ்வளவுக்கு கரிசனையாக சிகிச்சையும் அளிக்கப்படும். இப்பொழுது மருந்து போட்டுக்கொண்டார்கள். நீ யார்? ஏன் இப்படி செய்தாய்? மீசை தாடியை அகற்றிக் கொண்டான். திடீரென்று பார்த்தால் அரசன் பாண்டியன் அங்கே காட்சியளிக்கிறான். அவனுடைய கரத்தை துண்டித்த சேவகன் பதறிப்போனான். அரசே, உங்களுடைய கரத்தையா வெட்டினேன்? நான் பாவியாகிவிட்டேன், நான் பாவியாகிவிட்டேன். என்ன பாவம் செய்தேன்? எதற்காக இப்படி ஒரு தண்டனையை எனக்கு தந்தீர்கள்? எல்லோரும் ஆச்சரியமாக நிற்கிறார்கள். மன்னன் நடந்த விடயத்தை சொன்னான். எவ்வளவு தூரம் எங்கள் மன்னர்கள், எங்கள் தலைவர்கள், எங்கள் முன்னோர்கள் மனித உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மனித உணர்வுகளுக்கு, மனித உரிமைகளுக்கு எவ்வளவு தூரம் மதிப்பளித்தார்கள். பசுக்கன்றுக்காக தன் மகனையே தேரேற்றிக் கொன்ற மனுநீதி சோழன், ஏழைப்புலவனுக்காக தன் தலையையே தானமாக கொடுத்த குமணவள்ளல், தனக்கு கிடைத்த ஆயுள் வளர்க்கும் நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்த அதியமான், மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, புறாவுக்காக தன் இன்னுயிரையே வேடனுக்கு பரிசு கொடுக்க துணிந்த சிபிச்சக்கரவர்த்தி, ஒன்றா இரண்டா எங்கள் தமிழ் உலகில் எத்தனை தலைவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். மக்கள் கூட்டத்தின் மனித உணர்வுகளை மதிக்க தெரிந்த மாமனிதர்களாக, மறைந்தும் மறையாது மகாத்மாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தலைவன் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்வியலை, வாழ்க்கை முறையை, நெறிமுறையை வாழ்ந்து காட்டிய காரணத்தினால் இது போன்ற நல்ல பதிவுகளை உங்களுக்கு வழங்க தொடர்ந்தும் முயன்று வருவேன். அதுபோன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.